இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவையிலே அவர் மொழிந்த வசனங்களை, வார்த்தைகளை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள் என்பவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று நாம் தியானித்தோம். அநேக காயங்கள், அவருடைய சரீர பிரகாரமான காயங்கள், அவருடைய ஆத்தும காயங்கள், அவருடைய ஆவிக்குரிய காயங்கள் என்று அநேக காயங்கள் அவருடைய சரீரத்திலே காணப்பட்டது. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய காயங்களினால் நமக்கு சமாதானம் உண்டாகிறது என்று. முதலாவதாக அவருடைய சரீரத்திலிருந்து இரத்த வேர்வை வெளியானது, அதனால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய சிரசிலே உண்டான காயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 27:29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று மத்தேயு 27:29 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிற பொழுது பிலாத்துவினுடைய அரண்மனையிலே ரோம போர் சேவகர்கள் ஒரு முள்ளினால் ஆன ஒரு முடியை பின்னி அதை இயேசு கிறிஸ்துவினுடைய தலையிலே வைத்து, யூதரின் ராஜாவே என்று அவரை பரியாசம் பண்ணி ஒரு கோலினால் அவருடைய சிரசை அடித்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த முள்ளுகளினால் ஆனப்பட்ட அந்த முடியை அவர் சிரசில் வைத்தது நிமித்தம் அந்த முள்ளுகள் அவருடைய சிரசை, அதாவது தலையை ஊடுருவி சென்று அதிலே அநேக காயங்களை ஏற்படுத்தி அந்த காயங்களிலிருந்து இரத்தம் வழிந்து ஓடியது. ஏன் இந்த காயங்களை இயேசு அனுபவித்தார், ஏன் இந்த காயங்கள் அவருக்கு வந்தது என்று நாம் தியானிக்க முற்படும் பொழுது, இந்த முடியானது, அந்த முள்ளானது சாபத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. முள் வேதத்திலே 5 காரியங்களுக்கு அடையாளமாக நாம் இந்த முள்ளை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஆதி நாட்களிலே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே அவர் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்த பொழுது சாத்தானை தேவனானவர் சபித்தார். சபிக்கும் பொழுது சபித்து, நீ காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சாத்தானை சபித்தார். பின்பு ஆதாமை சபித்தார். ஆதாமின் நிமித்தம் பூமியை அவர் சபித்தார். பூமியை சபிக்கும் பொழுது, நீ இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும், அதிலே முள்ளும் குறுக்குகளும் முளைக்கும் என்று பூமியை சபித்தார். அப்போ முள்ளானது அந்த சாபத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. சாத்தானானவன் இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது அது அங்கேதான் அவன் சுற்றி திரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய யூதாசை குறித்து பார்க்கும் பொழுது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதியிலே நம்மை சபித்த அந்த தேவனை நாம் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக முள்ளினால் ஆன அந்த சாபமான முடியை இயேசு கிறிஸ்துவுக்கு சூடும்படியாக அந்த போர் சேவகர்களை அந்த சாத்தான் ஆனவன் உந்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு பொதுவாக முள்முடியை அணிவிப்பது ஒரு பழக்கமாக கிடையாது. ஏனென்றால் இயேசுவோடு கூட அறையப்பட்ட அந்த கள்ளர்களுக்கு முள்முடி வைக்கப்பட்டிருக்கவில்லை. இயேசுவுக்கு மட்டுமே அந்த முள்முடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாபத்தின் அடையாளமான முள்முடியை இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்து விட்டால் நாம் அவரை பழிவாங்கி விட்டோம் என்கிற எண்ணம் அந்த சாத்தானுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சாபமான அந்த முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய பாவத்தினால் உண்டான ஆக்கினைகளையும் அவர் தீர்த்து போட்டார். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை அந்த முள்முடியில் காணப்படுகிற அந்த ஒவ்வொரு முள்ளினாலும் உண்டாகக்கூடிய அந்த காயங்களில் இருந்து வரக்கூடிய இரத்தம் நமக்கு
சாபத்திலிருந்து விடுதலையையும் பாவத்தினால் உண்டான ஆக்கினையிலிருந்து விடுதலையும் தருகிறது. அடுத்ததாக அந்த முள்முடி வேதனைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, நான் என்னை உயர்த்தாமல் இருக்க ஒரு முள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ சரீரத்தில் காணப்படுகிற அந்த வேதனையின் அடையாளமாக அந்த முள் காணப்படுகிறது. ஒரு முள் நம்முடைய சரீரத்தில் குத்திக்கொண்டே இருக்கும் பொழுது அது சரீரத்தையும் வேதனைப்படுத்தும். அது நமக்கு கோபம், எரிச்சல்களையும் உண்டு பண்ணி உணர்வு பூர்வமான வேதனையும் தருகிறது. அப்போ அந்த முள் ஆனது வேதனையின் அடையாளமாக காணப்படுகிறது. நாம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்பதை வாசிக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அந்த முள்ளானது கிறிஸ்துவானவர் நம்ம வசனங்கள், அதாவது ஓமைகளாக சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்கும், ஆனால் அந்த முள்ளுகளால் நெருக்கப்படும் பொழுது அது உலர்ந்து போகும். அதே போல வசனங்கள் ஒரு விதைக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த உலக கவலைகள் மற்றும் அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இச்சைகள் வரும் பொழுது அந்த மனுஷனை அது நெருக்கி, முள்களை போல நெருக்கி அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அந்த வசனத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி அவர்களை சோர்வடைய செய்கிறது என்று இயேசு கிறிஸ்து ஓமைகளினால் சொல்கிறார். அப்போ அந்த ஓமையில் இருந்து முள்ளானது கவலைக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு கவலைகள் வரும் பொழுது அவன் அந்த ஒரு முல்லை போல அவன் சோர்வடைய செய்து அவனை இயேசு கிறிஸ்துவினுடன் சேர முடியாதபடி, ஏனென்றால் கவலைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், பயங்களும் சேர்ந்து வருகிறது. பயப்படும் பொழுது நாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இப்போ விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனிடத்தில் பிரியமாக முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம் கவலையை நம்மிடத்திலே உண்டாக்கி அந்த கவலையாகிய முள்ளை நமக்கு கொண்டு வந்து நம்மை கிறிஸ்துவினிடந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாத்தானானவன் அந்த முள்ளினால் உண்டான அந்த காயத்தை ஏற்படுத்தினான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை நம்முடைய கவலைகளை நீக்கும்படியாக, அந்த முள்ளிலிருந்து, அந்த முள்ளினால் உண்டான காயத்திலிருந்து வரக்கூடிய இரத்தம் நம்முடைய கவலைகளை நீக்கும்படியாக அவர் மாற்றினார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இன்னும் அந்த முள் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மாயையான உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு பெரும் ஆஸ்தி உடைய ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து, நல்ல போதகரே, நான் ரட்சிப்படைய வேண்டுமென்றால், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீ உனக்கு கொடுத்த கற்பனைகளை எல்லாம் நீ கடைப்பிடி என்று. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று உடைய கற்பனைகளை எல்லாம் நீ கடைப்பிடித்து வா என்று சொல்லி. அப்பொழுது அந்த வாலிபன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை நான் கடைபிடித்து வருகிறேன். அப்போ உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறான். அப்போ அந்த வாலிபன் அதிக ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தபடியினால் இயேசுவை முகமுகமாய் சந்தித்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடி அந்த நித்திய ஜீவனை இழந்து போகிறான். இப்போ அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்கிற முள் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு நமக்கு ஒரு இடரலாக காணப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து அந்த எல்லாவற்றையும் அவருடைய சிரசிலே அவர் தாங்கினது நிமித்தம் அவருடைய காயங்களினால் வரக்கூடிய இரத்தம் நம்மை இந்த ஐஸ்வர்யத்தின் மாயையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வாதம் தருகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதே வசனத்திலே இச்சைகளின் நிமித்தம் வரக்கூடிய முள், இச்சை அந்த முள்ளுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக இச்சைகளும் ஒரு மனுஷனை நெருக்குகிறது என்பதாக அந்த ஓமையிலே சொல்லப்படுகிறது. அதனால் முள் அந்த இச்சைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அநேக மனிதர்கள் இந்த நாட்களில் போதை என்கிற ஒரு பழக்கத்தின் மேல் ஒரு இச்சை அல்லது அருவருப்பான காரியங்களின் மேல் இச்சை அடைந்து பாவத்திலே மூழ்கி நிம்மதி இழந்து அடிமைத்தனத்திற்குள்ளாக, அந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக உள்ளாவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட முள்ளு காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிரசிலே சுமந்ததின் நிமித்தம் அந்த முள்களினால் வரக்கூடிய
காயங்களில் வரக்கூடிய அந்த இரத்தம் நம்முடைய சாபங்களை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்க இச்சைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தை, இளைப்பாறுதலையும் தர வல்லமை உள்ளாராக இருக்கிறது. அப்படிப்பட்ட காயங்களை நாம் தியானிக்கிற அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாழ்மையோடு கர்த்தாவே நீர் பட்ட பாடுகளை, நீ சிலுவையில் பட்ட காயங்களை தியானிக்கும்படியாக இந்த நாளில் எங்களுக்கு கிருபை தந்தீங்களே சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதை தியானித்து, அதை விசுவாசித்து, அதை உரிமையோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சிரசிலே வைக்கப்பட்ட முடியின் நிமித்தம், முள்ளின் நிமித்தம் ஆண்டவரே நீர் காயப்பட்டீர். அந்த காயத்திலிருந்து வரும் இரத்தத்தினால் எங்களுக்கு சாபத்தில் இருந்தும், பாவத்தில் உண்டான ஆக்கினையில் இருந்தும், கவலைகளில் இருந்தும், ஆண்டவரே இச்சைகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை